வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் குபேர வழிபாடு எப்படி செய்கிறது, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எளிமையான முறையில் எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். குபேர பொம்மையை வீட்டில் வைத்தால் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். குபேர பொம்மையை கிழக்கு திசையில் வைப்பதால் செல்வம் பெருகுவதோடு வாழ்க்கையில் வெற்றி கிட்ட உதவும். குபேர பொம்மையை நாமே வாங்குவதை விட வேறு யாராவது வாங்கி கொடுத்தால் நல்ல ராசியாக இருக்கும் என்று கூறுவது உண்டு. குபேர பொம்மையை அறை, ஹால், உணவு அருந்தும் அறை என எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். தென்கிழக்கு திசையில் வைத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் நிறைவான வருமானமும் கிடைக்கும். சிரித்து கொண்டிருக்கும் அந்த பொம்மையை பார்க்கும்போது மன அழுத்தம் குறைவதோடு பிரச்சனையை எதிர்நோக்க புதிய நம்பிக்கை பிறக்கும். புத்த மதத்தில் இந்த பொம்மையை கடவுளாக மதிக்கின்றனர். ஆதலால் குபேர பொம்மையை அவமானப்படுத்தக்கூடாது. குபேர விளக்கு ஏற்றும் முறை: வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று மாலை 5:30 மணிக்கு மேல் குபேர விளக்கை ஏற்றுவது சிறந்ததாகும். குபேர விளக்கினை சுத்தப்படுத்தி 3 அல்லது 5 என்ற கணக்கில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி குபேரருக்கு உகந்த பச்சை திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வர வீட்டில் செல்வங்கள் நிலைத்து இருக்கும். விளக்கினை தானாக குளிர விடாமல் பூக்களால் பூர்த்தி செய்வது சிறந்ததாகும். குபேர தீபத்தை ஏற்றும் போது குபேர காயத்ரி மந்திரத்தை கூறிக்கொண்டே ஏற்றலாம். குபேர காயத்ரி மந்திரம்: ஓம் சக்தி ராஜா வித்மஹே வைஷ்ணவனாய தீமஹி தந்தோ குபேர